ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 296. இதில் மிக படு பயங்கரமான காட்டு தீயை சர்வ சாதாரணமாக விழுங்கி அணைத்த பகவானின் லீலை, அதனை காண்போம். முன்பு ஒரு சமயம் காளியன் தண்டிக்கப்பட்டதை கேட்ட பின்பு பரீட்சித்து மகாராஜா சுகதேவ கோஸ்வாமியிடம் காளியன் தன் அழகான நாட்டை விட்டுவிட்டு ஏன் வந்தான், கருடன் ஏன் அவன் மீது பகமை கொண்டு இருந்தார் என கேட்டார். சுகதேவ கோஸ்வாமி பின்வருமாறு கூறினார். நாகலாயா என்று அழைக்கப்பட்ட தீவில் பாம்புகள் குடியிருந்தன. காளியன் அந்த பாம்புகளின் தலைவன். பாம்புகளை தின்னும் பழக்கமுடைய கருடன் அந்த தீவுக்கு வந்து தன் விருப்பம் போல் பாம்புகளை சாப்பிட்டு வந்தார். சிலவற்றை அவர் சாப்பிட்டார். ஆனால் சில பாம்புகள் அனாவசியமாக கொல்லப்பட்டன. இதனால் பாம்பு சமூகம் மிகுந்த கலவரம் அடைந்து அதன் தலைவரான வாசுகி பிரம்மா இடம் பாதுகாப்பு கேட்டார். கருடனால் மேலும் தொல்லை ஏற்படாதபடி பிரம்மா ஒரு ஏற்பாடு செய்தார். ஒவ்வொரு அர்த்த சந்திர நாளன்று பாம்பு சமூகம் கருடனுக்கு ஒரு பாம்பை அளிக்க வேண்டும். அப்படி பலியாக அளிக்கப்படும் பாம்பு ஒரு மரத்தடியில் வைக்கப்படும். இந்த ஏற்பாடு கருடனுக்கு திருப்தியாக இருந்ததால் அவர் மற்ற பாம்புகளுக்கு தொல்லை தர கிடையாது. ஆனால் நாள் அடைவில் காளியன் இந்த நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான். அவனில் சேர்த்திருந்த பெருமளவு விஷத்தினாலும் பலத்தினாலும் வீண் கர்வம் கொண்ட காளியன் கருடனுக்கு ஏன் பலி வழங்கப்பட வேண்டும் என எண்ணமிட்டான். பின்பு அவன் பலி கொடுப்பதை நிறுத்திவிட்டு கருடனுக்காக வைக்கப்பட்டு இருந்த பாம்புகளை தானே தின்று வந்தான். விஷ்ணுவின் பெரும் பக்தரும் வாகனம் ஆன கருடன் இதை அறிந்ததும் மிக மிக கோபம் கொண்டு குற்றம் புரிந்த காளியனை கொல்வதற்காக அந்த தீவுக்கு விரைந்தார். காளியன் கருடன் உடன் போரிட துணிந்து தன் பல தலைகளாலும் விஷம் மிக்க பற்களாலும் அவரை தாக்கினான். காளியன் கருடனை கடிக்க முயன்றபோது தக்ஷனின் மகனான அவர் மிகுந்த கோபம் கொண்டு தன் பிரகாசமான பொன் இறக்கைகளால் காளியனின் உடலை தாக்கினார். கத்ருவின் மகன் ஆனபடியால் கத்ருசுதா என்று அழைக்கப்பட்ட காளியன் உடனே யமுனை நதியின் கீழ் இருந்து காளிய தாகா என்ற ஏரிக்குள் சென்று கருடனின் பிடியில் அகப்படாதவாறு புகுந்து கொண்டான். யமுனை நதியின் நீரின் கீழ் காளியன் தஞ்சம் புகுந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. காளியனின் தீவுக்கு கருடன் பாம்பை தேடிச் சென்றது போல் யமுனை நதிக்கு மீன் பிடிக்கச் செல்வது உண்டு. யமுனை நதிக்குள் நீரினுள் சௌபாரி முனி என்ற மகா யோகி தவம் புரிந்து வந்தார். அவர் மீன்கள் இடம் மிகுந்த அனுதாபம் கொண்டு இருந்தார். அவர் கருடனை அங்கு வந்து மீன்களுக்கு தொல்லை தர வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். விஷ்ணுவின் வாகனமான கருடன் யாருடைய கட்டளைக்கும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம் கிடையாது என்றாலும் அந்த மகா யோகியின் வேண்டுகோளை அவர் மறுக்க விரும்ப கிடையாது. எனவே அங்கேயே இருந்து பல மீன்களை உண்பதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் மீன்களின் ஒரு தலைவனான பெரிய மீன்கள் பிடித்து செல்லப்படுவதைக் கண்டு மனம் வருந்திய சௌபாரி முனி அவைகளை காப்பாற்ற நினைத்து கருடனை பின்வருமாறு சபித்து விட்டார். ஓ, இனி மீன் பிடிக்க கருடன் இங்கு வந்தால் அவர் உடனே கொல்லப்படுவார் என நான் என் முழு பலத்துடன் சபிக்கின்றேன் என்றார் அவர். இந்த சாபம் காளியனுக்கு மட்டும் தெரிந்து இருந்தது. எனவே கருடன் அந்த பகுதிக்கு வரமாட்டார் என்ற தைரியத்தில் காளியன்
யமுனையில் இருந்த ஏரியை புகலிடமாக கொண்டான். ஆனால் சௌபாரி முனிவரை சரண் அடைந்திருந்த காளியனை கருடனின் எஜமானரான கிருஷ்ணர் அங்கிருந்து விரட்டிவிட்டார். இவ்வாறாக காளியனின் நோக்கம் ஈடேறாமல் போயிற்று. முழுமுதற் கடவுளோடு நேராக தொடர்பு கொண்டு இருந்த கருடனை யாருடைய சாபமும் பாதிக்காது என்பதை இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். கருடன் முழுமுதற் கடவுளாகிய பகவானின் தகுதி உடையவர் என ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. எனவே அவரை சௌபாரி முனி சபித்தது தவறு ஆகும். முனிவரை கருடன் பழி வாங்க விரும்ப கிடையாது என்றாலும் ஒரு வைஷ்ணவனுக்கு தீங்கு இழைத்த குற்றத்திலிருந்து சௌபாரி முனி தப்ப முடியவில்லை. அவர் தன் யோக நிலையில் இருந்து வீழ்ச்சி அடைந்து பின்னர் ஒரு குடும்பஸ்தனாகி ஜட உலகில் புலன் இன்பம் துய்ப்பவனாக பிறந்தார். தியானத்தில் ஆனந்தம் அனுபவித்தவர் அவராக கருதப்பட்ட சௌபாரி முனிவரின் வீழ்ச்சி வைஷ்ணவர்களுக்கு பாடமாக அமைகின்றது. இப்பொழுது காளியனின் ஏரியில் இருந்து முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வெளிவந்தபோது அவரை நண்பர்களும் உறவினர்களும் யமுனை நதிக்கரையில் சந்தித்தார்கள். அழகான அலங்காரங்கள் உடன் சந்தனம் தரித்து விலை உயர்ந்த மணிகளும் ஆபரணங்களும் அணிந்து முழுவதும் தங்கத்தால் மூடப்பட்டது போல் அவர் தோன்றினார். விருந்தாவன வாசிகளும் ஆயர்களும் சிறுவர்களும் அன்னை யசோதையும் நந்த மகாராஜாவும் பசுக்களும் கன்றுகளும் கிருஷ்ணர் யமுனை நதியில் இருந்து வெளிவருவதைக் கண்டபோது புத்துயிர் பெற்றது போல் உணர்ந்தார்கள். புதிய உயிர் பெறுபவன் மகிழ்ச்சியில் மூழ்கி போவது இயல்பு. அவர்கள் ஒவ்வொருவரும் கிருஷ்ணரை மார்புற தழுவி மகிழ்ந்து கவலை நீங்க பெற்றார்கள். அன்னை யசோதை, ரோகிணி, நந்த மகாராஜா மற்றும் கோபாலர்கள் மகிழ்ச்சியுடன் கிருஷ்ணரை தழுவி தம் வாழ்வின் இறுதி இலக்கை அடைந்ததாக உணர்ந்தார்கள். பலராமரும் கிருஷ்ணரை தழுவிக்கொண்டார். ஆனால் தமக்குள் சிரித்து கொண்டார். ஏனென்றால் எல்லோரும் கவலைப்பட்டு கொண்டு இருந்தபோது கிருஷ்ணருக்கு என்ன நேர் இடும் என்பதை அவர் அறிந்து இருந்தார். யமுனை நதிக்கரையில் இருந்த மரங்களும் பசுக்களும் எருதுகளும் கன்றுகளும் கிருஷ்ணர் திரும்பியதைக் கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தன. விருந்தாவனத்தில் வசித்த பிராமணர்கள் தம் மனைவி உடன் வந்து கிருஷ்ணரையும் அவரது குடும்பத்தினரையும் பாராட்டினார்கள். சமூகத்தின் ஆன்மீக குருமார்களாக கருதப்பட்ட அந்தணர்கள் கிருஷ்ணர் விடுபட்டதற்கு தம் மகிழ்ச்சியை தெரிவித்து அவரையும் அவரின் குடும்பத்தினரையும் ஆசீர்வதித்தார்கள். கிருஷ்ணரின் வருகையால் மகிழ்ச்சியடைந்த நந்தர் பசுக்களையும் பொன்னையும் பிராமணர்களுக்கு தானமாக வழங்கினார். அன்னை யசோதை கிருஷ்ணரை தனது மடியில் உட்கார வைத்து மகிழ்ச்சி பெருக்கால் கண்ணீர் சிந்திக்கொண்டு இருந்தால். அநேகமாக இரவு ஆகிவிட்டதால் விருந்தாவன வாசிகளும் பசுக்களும் கன்றுகளும் மிக மிக களைப்படைந்து யமுனை நதிக்கரையிலேயே ஓய்வெடுத்துக் கொள்வது என தீர்மானித்தார்கள். இவ்வாறாக அவர்கள் ஓய்வு எடுத்து கொண்டு இருந்தபோது நள் இரவில் திடீரென காட்டில் நெருப்பு பற்றி கொண்டு விட்டது. விரைவில் விருந்தாவன வாசிகள் எல்லோரும் நெருப்புக்கு இரையாகி விடக்கூடும் என அச்சம் ஏற்பட்டது. நெருப்பின் உஷ்ணம் அவர்களை தகிக்கத் தொடங்கியதும் அவர்கள் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரிடம் அப்போது அவர் ஒரு குழந்தையாக விளையாடி கொண்டு இருந்த போதும் சரண் அடைந்தார்கள். அவரிடம் அவர்கள் கூறினார்கள், அன்பான கிருஷ்ணா, முழுமுதற் கடவுள் ஆனவரே, பலத்தின் சிகரமானவரே, பலராமரே, கோரமான இந்த நெருப்பு எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியது. அதிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். உங்களைத் தவிர எங்களுக்கு வேறு புகழ் இடம் கிடையாது. இந்த நாசகார தீ எங்களையெல்லாம் விழுங்கி விடும். இவ்வாறாக அவர்கள் கிருஷ்ணரின் திரு பாத கமலங்களை
தவிர வேறு புகழ் இடம் இல்லை என கூறி அவரிடம் பிரார்த்தனை செய்தார்கள். தம் ஊர்வாசிகள் இடம் மிகுந்த கருணை கொண்ட கிருஷ்ணர் உடனே காட்டுத்தீ முழுவதையும் விழுங்கி அவர்களை காப்பாற்றிவிட்டார். இது கிருஷ்ணரால் ஆகக்கூடாத காரியம் கிடையாது. ஏனென்றால் அவர் வரம்பற்ற சக்தியை உடையவர். தான் விரும்பிய எதையும் செய்ய வல்லவர் ஆவார். நாசகார தீயை அணைத்த பிறகு கிருஷ்ணர் நண்பர்களும் உறவினர்களும் பசுக்களும் கன்றுகளும் எருதுகளும் புடை சூழ்ந்து அவரின் புகழ் பாடிவர எப்போதும் பசுக்களால் நிறைந்து இருந்த விருந்தாவனத்தை மீண்டும் அடைந்து விட்டார். கிருஷ்ணரும் பலராமரும் விருந்தாவனத்தின் கோபாலர்கள் மற்றும் கோபியரின் மத்தியில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து இருந்தபோது பருவங்கள் மாறி கோடை காலம் வந்துவிட்டது. கோடை காலத்தில் உஷ்ணம் மிகுதியாக இருப்பதால் மக்கள் அந்த பருவத்தை அவ்வளவாக விரும்புவது கிடையாது. ஆனால் விருந்தாவனத்தில் எல்லோரும் கோடையை வரவேற்றார்கள். ஏனென்றால் அங்கு கோடை வசந்த காலத்தைப் போல இன்பகரமாக இருந்தன. இது எவ்வாறென்றால் பிரம்மதேவரையும் சிவபெருமானையும் தம் ஆளுகைக்குள் வைத்திருந்த கிருஷ்ணரும் பலராமரும் அங்கு வசித்ததால் அது சாத்தியம் ஆயிற்று. விருந்தாவனத்தின் அருவிகளில் இருந்து எப்போதும் நீர் விழுந்து கொண்டு இருக்கும். அதன் இனிய ஒளி வண்டின் ரீங்காரத்தை தோற்கடித்துவிடும். எங்கும் நீர் வழிந்து ஓடுவதால் வனம் எப்பொழுதும் பசுமையாகவும் அழகாகவும் விளங்கும். விருந்தாவன வாசிகள் ஒருபோதும் சூரியனின் தகிக்கும் வெப்ப மிகுதியினால் அவதிப்பட்டது கிடையாது. விருந்தாவனத்தின் ஏரிகளை சுற்றி பசுமையான புல் வகைகளும் கல்காரா கஞ்சோத்பலம் போன்ற பல வகையான தாமரை மலர்களும் பரவி இருந்ததால் அங்கு எப்போதும் நறுமணம் வீசின. யமுனை நதியின் அலைகளில் இருந்தும் ஏரிகளில் இருந்தும் நீர் வீழ்ச்சிகளில் இருந்தும் எழுந்த நீரின் குளுமையின் காரணமாக அங்கு எப்போதும் கோடையின் வெப்பம் அவர்களை பாதித்தது கிடையாது. விருந்தாவனம் மிக நேர்த்தியான இடம். அங்கு மலர்கள் எப்போதும் நிறைந்திருக்கும். பல வகையான அழகுமிக்க மான்கள் அங்கு விளையாடின. பறவைகளின் கலவரம், மயில்களின் கூவலும் நடனமும் வண்டுகளின் ரீங்காரமும் நிலவின. அங்குள்ள குயில்கள் 5 வகையான பண்களில் கீதம் இசைத்தன. மகிழ்ச்சியின் இருப்பிடமான கிருஷ்ணர் குழல் ஊதியபடி அண்ணன் பலராமர் மற்றும் கோபால சிறுவர்களும் பசுக்களும் சூழ விருந்தாவனத்தின் காட்டில் விளையாடி மகிழ்வதற்கு புறப்பட்டு விட்டார். மயில் இறகுகளை ஒத்த மலர்களையும் புதிதாக வளர்ந்த இலைகளை கொண்ட மரங்கள் இடையே அவர்கள் நடந்து சென்றார்கள். அவர்கள் மலர் மாலைகளை அணிந்து குங்குமப்பொடி பூசப்பெற்று அழகாக விளங்கினார்கள். ஆடியும் பாடியும் சில வேளைகளில் சண்டையிட்டு கொண்டும் அவர்கள் சென்றார்கள். கிருஷ்ணர் நடனம் ஆட சில சிறுவர்கள் பாடினார்கள். சிலர் குழல் இசைத்தார்கள். சிலர் எருமை கொம்பை ஊதினார்கள். சிலர் கும்மியடித்து கிருஷ்ணரின் புகழை பாடினார்கள். உண்மையாகவே இந்த சிறுவர்கள் எல்லாம் கிருஷ்ணருக்கு உதவுவதற்காக வான் உலகில் இருந்து இறங்கி வந்த தேவர்கள். ஆயர்குல சிறுவர்களின் தோற்றத்தில் இருந்த தேவர்கள் ஆனவர்கள் கிருஷ்ணரை நடனம் ஆடும்படி உற்சாகப்படுத்தி கொண்டு இருந்தார்கள். இவ்வாறாக கலைஞர்கள் ஒருவரை ஒருவர் புகழ்ந்து உற்சாகப்படுத்துவது வழக்கம்தானே. அதுவரை கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் முடியெடுக்கும் சடங்கு நடைபெற்று இருக்கவில்லை. எனவே அவர்களின் தலைமுடி மிக மிக அடர்ந்து இருந்தன. நண்பர்களுடன் கண் பொத்தி விளையாடியும் ஆடியும் குதித்தும் மல்யுத்தம் செய்தும் மகிழ்ந்தார்கள். சில வேளைகளில் நண்பர்கள் ஆடி பாடிய போது, நண்பர்களே உங்களின் நடனமும் பாட்டும் மிக நேர்த்தியாக உள்ளன என கூறி கிருஷ்ணர் அவர்களை பாராட்டுவார். உருண்டையான ஆலமைக்கு பழங்களையும் மணி போன்ற வடிவிலான வேறு சில பழங்களையும் அவர்கள் பந்தாடுவார்கள். கண் கட்டி ஒருவரை ஒருவர் தொட்டும் சவால் விடுத்தும்
சடுகுடு ஆடினார்கள். சில வேளைகளில் அவர்கள் காட்டு மான்களைப் போலவும் பறவைகளைப் போலவும் நடித்து தவளைகளைப் போல குரல் கொடுத்து நக்கல் செய்து மகிழ்ந்தார்கள். மரங்களில் ஊஞ்சலாடி விளையாடினார்கள். சில வேளைகளில் அரசன் மற்றும் குடி மக்களாக தம்மை கற்பனை செய்து சபை நடத்தினார்கள். இவ்வாறாக நதிகளும் ஏரிகளும் ஓடைகளும் நேர்த்தியான மரங்களும் சிறந்த பல வகைகளும் நிறைந்திருந்த விருந்தாவனத்தின் இதமான சூழ்நிலையில் பலராமரும் கிருஷ்ணரும் நண்பர்களான ஆயர்குல சிறுவர்கள் உடன் பல வகையான விளையாட்டுக்களில் ஈடுபட்டு மகிழ்ந்தார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்